ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குமரவேல். வெல்கம் டு பிடிகே கிரியேட்டர்ஸ். எலக்ட்ரிக்கலில் பேசிக்காக என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிடிகே கிரியேட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு அதில் நாம் என்னென்ன பேசிக்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மின்சார வேலை, எலக்ட்ரிக்கல் ஒர்க் அளவீடும் அலகு என்ன? ஜூல். ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டை வச்சு தான் இது பண்ணுவாங்க. ஸோ அதாவது எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை மெஷர்மெண்ட் பண்ணுறது ஜூல் அப்படிங்கிற ஒரு அலகுனால தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு சர்க்யூட்டில் எதிர்ப்பு அதிகரித்தால் மின்போக்கு என்னவாக இருக்கும்? அதாவது ஒரு சர்க்யூட்டில் எதிர்ப்பு அதிகரித்தால் மின்போக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறையும். டிரான்ஸ்ஃபார்மரில் கோர் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? அதாவது டிரான்ஸ்ஃபார்மரில் கோர் எதுக்காக பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா காந்தப்புலத்தை வழிநடத்த, மேக்னெட்டிக் ஃபோர்ஸை வழிநடத்துறதுக்காக பயன்படுத்தப்படுகிறது. எந்த சாதனம் ஏசியை டிசியாக மாற்றுகிறது? அதாவது ஏசியை டிசியாக மாற்றுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபயர் தான் ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணும். பவர் ஃபேக்டர் எப்படி மென்ஷன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது P/S பவர் பைஎஸ் வச்சு தான் இது வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. டிசி மோட்டாரில் புலம் உருவாக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிசி மோட்டாரில் புலம் ஃபீல்டு உருவாக்கப்படுவது புல் காயிலை வச்சு தான் ஃபீல்டு உருவாக்கப்படுது. சிங்க்ரோனஸ் மோட்டாரின் வேகம் எதற்கு சமம்? சிங்க்ரோனஸ் மோட்டாரின் வேகம் அதாவது ஸ்பீடு எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சிங்க்ரோனஸோட ஸ்பீடுக்கு சமமாக இருக்கும். சிங்க்ரோனஸ் மோட்டாரின் வேகம் எதற்கு சமமாக இருக்கும்? சிங்க்ரோனஸ் வேகம், அதாவது சிங்க்ரோனஸ் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த மோட்டாரோட ஸ்பீடும் இருக்கும். இன்சுலேஷனுக்கு அதிகமாக பயன்படுத்த பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா ரப்பர். ஏன் ரப்பரை மட்டும் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் மின்கடத்தா பொருள். ஸோ மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா மின் கடத்தும். ஸோ அதனால் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் பொறுத்தவரையும் ரப்பர் அப்படிங்கிற இன்சுலேஷன் வச்சு தான் அதிகம் பயன்படுத்துவாங்க. மின்சாரத்தில் KWH என்பது எதை குறிப்பிடுகிறது? அதாவது கிலோவாட் ஹவர் என்பது எதை குறிப்பிடுகிறது? மின்சார பயன்பாடு, அதாவது நம்ம கரண்ட் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோங்கிறது தான் KWH அப்படிங்கிறத இது வந்து மென்ஷன் பண்ணுது. மின்சாரத்தில் KWH என்பது எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்சார பயன்பாடு, யூசேஜ் ஆஃப் கரண்ட். இண்டக்ஷன் மோட்டாரின் ரோட்டார் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அதாவது ஸ்குரில் கேஜ், ஸ்லிப் ரிங் அப்படிங்கிற 2 டைப் தான் இண்டக்ஷன் மோட்டாரில் ரோட்டார் வகைகளாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மோர் எலக்ட்ரிக்கல் நாலேஜ் வீடியோஸ்க்கு பிடிகே கிரியேட்டர்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.